பயன்படுவதாக. இதனால் இந்த காலைகளிலே கர்த்தர் நம்மை அவருக்கு பலப்படுத்தும்படி நமக்கு தருகிற வார்த்தை ரோமர்கள் எழுதின நிருபம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். ரோமாபுரியில் உள்ள தெய்வ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களும் ஆகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவ தேசங்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு சத்தியத்தை நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறது. வேதத்தில் கொடுக்கப்பட்ட எல்லா வசனங்களும் பரிசுத்த ஆவியானவரால் தேவனுடைய தாசர்களை கொண்டு நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் பவுலை கொண்டு இந்த நிருபத்தை யாருக்கு எழுதுகிறார் தெரியுமா? தேவ பெரியருக்கும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுக்கும். தேவசனங்களாகிய நானும் நீங்களும் இந்த வேதத்தை பெற்றுக் கொண்டோமேயானால் இது தற்செயலான செயல் அல்ல. பரம்பரையா நம்ம கிறிஸ்டியனா இருக்கிறதுனால இந்த வேதம் நமக்கு எளிதாய் கிடைக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, பரலோகம் நம்மை தேவ பெரியராகவும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களாகவும் பார்ப்பதனால இந்த வேதம் நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேவசனங்களாகி நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டும். அப்படி அறிந்திருந்தோமேயானால் வேதத்தை ஏனோதானும் வாசிக்க மாட்டோம், தூங்கி வாசிக்க மாட்டோம், அலட்சியம் பண்ண மாட்டோம். ஏன்னா வேதம் நமக்கு தற்செயலாய் கிடைத்த ஒரு காரியம் அல்ல. இது பரலோக தேவனுடைய திட்டம். அவர் நம்மை வைத்த பிரியம். அவர் நம்மை பரிசுத்தவான்களாகும்படி அழைத்ததுனால, அவர் நம்மை முன்குறித்ததுனால வேதம் தெளிவாய் சொல்கிறது, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைக்கிறார், எவர்களை அழைக்கிறாரோ அவர்களை நீதிமான்களாக்குகிறார், எவர்களை நீதிமான்களாக்குகிறாரோ அவர்களை மகிமைப்படுத்துகிறார். அப்ப இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குட்பட்டவர்களாய் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்பட்ட சாயலோடு பரலோக ராஜ்யத்தை நாமும் நீங்களும் சுதந்திரிக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் இந்த வேதத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். நம்முடைய கரத்தில் அது கிடைக்கும்படியால் கிருபை செய்திருக்கிறார். இது தற்செயலான காரியம் அல்ல. இதை உணர்ந்து கிருபையால் கர்த்தர் பாராட்டின மிகுந்த தயவினால் அவர் நம்மை தேவ பெரியராகவும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்ட தேவ ஜனங்களாகவும் அவர் நம்மை பார்த்ததுனால பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய தாசர்களை கொண்டு நமக்கு எழுதி கொடுத்த இந்த வேத வசனங்கள் நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இந்த வசனத்தின் வழியாகத்தான் பரலோக ராஜ்யத்தை தேவஜனங்களாகி நாம் சுதந்திரிக்க முடியும். இந்த வசனம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வெளிப்படுத்தின விசேஷம் தெளிவாக சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்படுகிற நாமம் தான் தேவனுடைய வார்த்தை. இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. எந்த ஒரு மனுஷன் இந்த வேதத்துக்கு உட்பட்டவனாய் மாறுகிறானோ வாழ்கிறானோ அவனால் மட்டும்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியால் இந்த வேத எழுத்துக்கள் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். தேவஜனங்களாகி நாம் இதே உணர்ந்தவர்களாக பரலோகம் நம்மை தேவ பெரியராகவும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாகவும் பார்க்கிறதுனால இந்த வேத வசனங்கள் நிறைந்த இந்த வேதாகமத்தை தேவஜனங்களாகி நம்முடைய கரத்திலே பரலோகம் கிடைக்க கிருபை செய்தது. இது கர்த்தருடைய கிருபை, கர்த்தர் பாராட்டின அவருடைய அனுகிரகம். தேவஜனங்களாகி நாம் இதே உணர்ந்தவர்களாய் தேவனுடைய கிருபை நாம் இந்த வேத வசனங்கள் நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்ட நிச்சயமா இல்லை. இதன் பிற்பாடு நாம் செய்யும்படியாய் கர்த்தர் எதிர்பார்ப்பதுதான் இந்த வசனத்தின் வழியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவர் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வழியாய் கொண்டு பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நம்மை பரலோகம் எப்படி பார்த்து இந்த வசனங்களை நமக்கு கொடுத்ததோ அப்படியே நம்முடைய வாழ்க்கை மாற நாம் நம்மை அர்ப்பணிக்கணும். நம்மை பரலோகம் எப்படி பார்த்தது? தேவ பெரியராகவும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாகவும் பார்த்தது. தேவஜனங்களாகி நாம் கிருபையினால் இந்த வசனங்களை பெற்றுக்கொண்டோம். இனி கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அவர் நம்மை பார்த்தபடியே நாம் மாற வேண்டும். தேவ பிரியரால் நாம் மாற வேண்டும். பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டோம் என்பதை அறிந்து பரிசுத்தமுள்ள தேவ ஜனங்களாய் நாம் மாற வேண்டும். சிம்பிளா சொல்லலாம், தேவ பிரியராய் மாற தேவனுக்கு பிரியமான கிரியைகளை நாம் செய்ய வேண்டும். அவர் நம்மை தேவ பிரியராய் பார்த்து வார்த்தைகளை கொடுத்தார். இனி அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையாய் மாறி பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் தேவ பிரியராக நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். தேவனை பிரியப்படுத்தும்படியான கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களாய் நம்மை தேவன் பார்த்து இந்த வசனங்களை நம்முடைய கரத்திலே கொடுத்தார்.
இப்ப இந்த வசனத்தின் வழியாய் பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் மாற வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் தேவன் தெளிவாக சொல்கிறார், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்தத்துக்கு எல்லையே கிடையாது. நம்மை பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைத்தவர் முடிவு பரியந்தம் தேவசனங்களாகி நாம் நிலை நின்று நித்திய ரட்சியை பெற்றுக்கொள்ள பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்ட தேவசனங்களாகி நாம் தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தத்திலே நம்முடைய வாழ்க்கை மாற நாம் எச்சரிக்கையா இருக்கணும். கர்த்தர் எந்தெந்த காரியங்களை செய்ய சொல்கிறாரோ அதை மட்டுமே செய்யணும். கர்த்தர் எந்தெந்த காரியங்களை செய்யாது என்று சொல்கிறாரோ நிச்சயமா தேவசனங்களாகி நாம் அதை செய்யக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்கு உட்பட்டவர்களால் கர்த்தருக்கு பிரியமான கிரியைகளை செய்து தேவ பிரியர் என்கிற அந்த அடையாளத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தவும், பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தத்திலே நாம் நடந்து கொள்ளவும், தேவசனங்களாகி நாம் நம்மை முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் தாம் சொன்னபடியே நிச்சயமாய் நம்மை தேவ பிரியராகவும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாகவும் நம்மை பார்த்து நமக்கு இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை எழுதி கொடுத்த தேவன் நிச்சயமாய் இந்த வார்த்தையானவர் வாசம் பண்ணுகிற பரலோக ராஜ்யத்திலே தேவசனங்களாகி என்னை உங்களை கொண்டு போய் சேர்ப்பது அதிக நிச்சயம். தேவசனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் வார்த்தையானவர் இருக்கிற பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க கர்த்தருக்கு பிரியமான கிரியைகளை செய்து தேவ பிரியராகவும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டோம் என்பதை உணர்ந்து கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தத்தையும் நாம் நம்முடைய வாழ்க்கையை வெளிப்படுத்த நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்கிற அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்தம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன் என்றும் குறைய